ஹைஜெனிக் குட்டீஸ்னா வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். என்னால எதுவுமே முடியல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாழ்க்கையில எந்த விஷயம் நான் நினைச்ச மாதிரி நடக்கவே மாட்டேங்குதுப்பா. நானும் நிறைய தடவை முயற்சி பண்ணேன். ஆனா தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல தோல்வியும் அவமானத்தையும் மட்டுமே நினைச்சு பயந்துகிட்டு இருக்கீங்களா? இதை எல்லாத்தையுமே யோசிச்சு மண்டைக்காயுதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். வேற யாருக்காகவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்டே யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாட்டில் இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தா போதும். ஏன்னா மற்றவங்களாம் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வந்தால் போதும். இதுலேருந்து நம்ம தப்பிச்சு எப்படி மீண்டு வரலாங்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மற்றவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஓகே வாங்க, வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ரொம்ப பெருசாக சாதிச்சு செம்மையாக முன்னேறி ஸ்டேஜில் ஏறின அவார்டு வாங்கும்போது மைக்கை கொடுத்து பேச சொன்னால் என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? எப்போவாது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு பெரிய ஆள் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பெரிய தலைவர்ன்னு எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து ரொம்ப நல்லபடியாக சாதிச்சு மேடையில் ஏறினதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? அட ஆமாப்பா, ஃபஸ்ட்டு அவங்க பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் பற்றி மட்டுமே சொல்லுவாங்க. ஏன்னா பட்ட அடி அப்படி. ஆனால் அதில் இருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா சொன்னால் மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க. பட் நாம் எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசம் தானே. ஸோ அதனால் ஏன்னா நம்ம பட்ட கஷ்டத்தையும் சொல்லுவோம், எப்படி பொழைச்சி வந்தோம் அப்படிங்கிற கதையையும் உங்கள்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லுவோம். ஏன்னா உங்ககிட்ட சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம முக ராசி அப்படி. அதனால் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். 2 விஷயம் தான்ப்பா. என்ன தெரியுமா? 1 பிலீவ் யுவர் செல்ஃப். ஏன் இதை சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே சரியில்லை, நான் என்ன முயற்சி பண்ணாலும் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்க காரணம் ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனா உங்களை நீங்கள் நம்பாது தான். ஏன்னா நான் இதை வந்து நிறையா பண்ணியிருக்கேன். என்னைக்கு நான் நம்பவே மாட்டேன். எனக்கு ஒரு சின்னதாக நல்லது நடந்தால் கூட நானே யோசிப்பேன், ஏன் இப்போ எனக்கே நல்லது நடந்துருச்சா அப்படின்ட்டு. லூசாமா நீ நம்பினா மட்டும் போதுமா, எல்லாமே நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இது என்ன மேஜிக்கா அப்படின்னு கேட்டால் கூட அட ஆமாங்க, இது பவர்ஃபுல்லான மேஜிக் தான். இதில் என்னம்மா பவர்ஃபுல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே சரியே இல்லை, நான் எது முயற்சி பண்ணாலும் தோற்றிக்கிட்டே இருக்கேன். நான் வைக்கிற ஏதாவது சொல்லுவாங்களா, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது அப்படின்ட்டு வடிவேல் புலம்புற மாதிரி நம்மளும் புலம்பிகிட்டு இருக்க ஒரே ஒரு காரணம், நம்மளை நாம் முழுசாக நம்பவே மாட்டோம். மற்றவங்கள கூட நம்புவோம். ஆனால் நம்மளை நம்ம நம்புறதுக்கு ரொம்பவே திணறுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு மேஜிக் அப்படின்ட்டு. இந்த மேஜிக் எப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்னா, உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெளிவான சிந்தனையும் தீர்வும் இருந்துட்டு மட்டும் போதும். கண்டிப்பாக இந்த மேஜிக் 100 இல்லைங்க 1000% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அனுபவத்தில் சொல்கிறப்பா, கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னுடைய எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், உங்களை நீங்கள் நம்பாத வரைக்கும் சுற்றி உள்ள ஒரு பயிலும் நம்மளை வந்து நம்ப மாட்டான். ஏன்னா நீ அவளை நம்ப மாட்டான், நம்ம ஏன்டா நம்பணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பான். ஸோ ஒன்றை நீ நம்பு, அதுதான் என்னோட மெயின் விஷயம். ஏதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இந்த பிஸ்னஸை பண்ணலாமா பண்ண வேண்டாமா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது இது ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இந்த நாள் நல்லா இருக்குமா, எப்படி ஆரம்பித்தா நம்ம சரியாக வருமா, இப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காம செஞ்சு தான் பார்ப்போமே, இது நல்லதோ கெட்டதோ நம்ம தானே ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியோட பாதையாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மனசு தரலாமல் அசால்ட்டாக நீங்கள் எடுத்து வைங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட வேல்யூ என்னன்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் லூசுத்தனமாக மற்றவங்ககிட்டயே போய் நம்ம ரிவ்யூ கேட்டுக்கிட்டு இருப்போம். என்னென்னு கேட்போம், நாமளே எப்படி நொந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் மெயினாக கேட்போம். ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தான்ப்பா தெரியும். மற்றவங்க ரிவ்யூ வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, நம்மளை பற்றி மட்டமாக தான் சொல்லுவாங்க. உன்னாலாம் முடியாது, இதெல்லாம் நீ செய்யாதப்பா, 4 பேர் தப்பாக பேசுவாங்க, நீ எப்படி சொல்கிறது, உன் நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் நீ செஞ்சதை கேவலப்பட்டு போய் நிற்கணும், நீ இப்படி கேவலப்படுறதுக்கு செய்யாமல் பேசாமல் இருந்துட்டு போயிடலாம், யோசிச்சுக்க, என்னோட முடிவு இதுதான்ப்பா அப்படிம்பாங்க. அப்போ நம்ம மண்டையில் ஒரு டைங்கின்னு ஒரு பெல் அடிக்கும். என்ன அடிக்கும்? ஒருவேளை அவள் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, அப்போ நம்ம தான் தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அப்போ சரி வேண்டாம், இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம் அப்படின்னு நினைப்போம். பட் தயவு செஞ்சு அப்படி நம்பாதீங்க. ஏன்னா நம்மளோட தாட்டு வேறு, அவங்களோட தாட்டு வேறு, நம்மளோட பாதை வேறு, அவங்களோட பாதை வேறு. சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி முகம் இருக்குமா, இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி குரல் இருக்குமா? இருக்காதுல்ல. இன்னும் சொல்லப்போனால் 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்குது. அந்த மாதிரி தாங்க உங்களோட பாதை வேறு, உங்கள் பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. அடுத்தவங்ககிட்ட ரிவ்யூ கேட்டு நம்மளை நாமே நொந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இதில் ரொம்ப கொடுமை என்னதுன்னா, அதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பிட்டு பைத்தியக்காரத்தனமாக இருந்துக்கிட்டு இருப்போம். தயவு செஞ்சு அதெல்லாம் நிப்பாட்டிருங்க. இது சந்தான காமெடி தான் ஞாபகம் வரும். ஞாபகம் இருக்கா?
ஜெயம் ரவி நடிச்ச படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, யாரோ ஒரு உள் மனசில் போய் நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் நான் போச்சிட்டாங்க அப்படின்ட்டு. படம் பேர் மறந்துடுச்சு, படம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரியா. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பார்த்துருக்கேன் அந்த காமெடிலாம். அந்த மாதிரி உங்களோட ஆள் மனசில் போய் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஸோ நீங்கள் டாக்டர் டாக்டர்னா நீங்கள் ஒரு டாக்டர், நீ பைத்தியம் பைத்தியம்னு சொன்னால் நம்ம ஒரு பைத்தியம். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத நம்ம முடிவெடுக்கணும். நம்ம ஆள் மனசுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குப்பா. என்ன தெரியுமா? அதுக்கிட்ட நம்ம என்னத்தை சொல்லி புலம்புறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுவாங்க தெரியுமா, பிரபஞ்சம் நமக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ஆள் மனசில் இருக்கிறத நீங்கள் கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும். அதை நெகட்டிவாக தயவு செஞ்சு கேட்காதீங்க. நல்லதையேன்னு கேட்போம் சரியா. ஏன்னா அதுக்கிட்ட நம்ம என்னத்தை சொல்லி புலம்புனாலும் அது கண்டிப்பாக நடக்கும். லைஃப்பில் எல்லாமே நெகட்டிவாக தான்ப்பா இருக்குது. ரொம்ப சரிக்கிட்டே போகிறேன்னு சொல்கிறீங்களா? நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நாம் உண்மையிலே ஜெயிப்போம்ன்ட்டு நீங்கள் என்றைக்காவது நினச்சி சொல்லியிருக்கீங்களா? இல்லை அச்சச்சோ நான் தோற்றுருவனோ அப்படின்னு நீங்கள் நினச்சி சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் இதில் 99% பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமாம் உண்மையிலே நம்ம ஜெயிப்போமா இல்லையான்னு தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இதைத்தான் எல்லாருக்கும் தோணும். ஒருவேளை நம்ம தோத்துட்டா இப்படித்தான் தோணுமே தவிர, இல்லை நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே செய்யாது. சரிப்பா, ஒரு முக்கியமான கேள்வி கேட்கட்டா அவங்க எல்லார்ட்டையுமே. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்னு வைங்களேன், உடனே நம்ம என்ன நினைப்போம் சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் சரியா. 1 2 3 4 5. நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் நல்லது நடந்தால் உடனே என்ன நினைப்போம்? நான் சொல்லட்டுமா? என்னது எனக்கு நல்லது நடந்துருச்சா, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்ட்டு மங்குனி அமைச்சர் மாதிரி நம்மளை நாமளே கேள்வி கேட்போம். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு நல்லது நடந்துருச்சுங்கிறதே நம்மளாலேயே நம்ப முடியாத அளவுக்கு நம்ம நொந்து போய் இருப்போம். ஆமாம், நான் தோற்று போவேன்னு தான் நினச்சேன். ஆனால் எப்படி ஜெயிச்சேங்கிறது என்னாலேயே நம்ப முடியல. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ நம்மளும் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். முதல்ல நம்ம எடுக்க போகிற முயற்சிக்கு முன்னாடி முழுசாக நம்மளை நம்பணும்ப்பா. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை தவிர மற்ற எல்லாவனையும் நம்புவோம். ஏன்னா நம்மளை நம்புறதுக்கு மட்டும்தான் நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்ட்டு நீங்கள் உங்களோட ஆள் மனசில் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்புறம் பாருங்கள், எல்லா தோல்வியுமே வெற்றியாக மாறும் சரியா. அப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி வெற்றிக்குறி கொடுக்க சொல்லலாம். எப்படி ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ட்டு. நம்பர் 2, நீங்கள் என்ன தான் உங்கள் மனசுக்கிட்ட ஜெயிச்சிருவேன்னு சொன்னாலும் தோக்கலைன்னா வெற்றியை சந்திக்கவே முடியாது. கண்டிப்பாக தோல்வியும் வரணும். பட் அதே சமயம் அதுலேருந்து எப்படி மீண்டு சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியும் வரணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், தோல்வியோட டேஸ்ட்டு நமக்கு தெரியாமலே போயிடும். தோற்று ஜெயிச்சு பாருங்கள், அது வந்து வேறு லெவலில் வெறியோடு வரும். இதை எப்படி சொல்கிறது, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஆனால் உன்னால் எப்படி சொல்கிறது, நம்மளால் முடியும் நம்மளை வெறியேற்றுறாங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே அவங்களுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். என்னம்மா நீ இப்போ தான் சொன்ன ஆள் மனசில் சொல்லு, ஆளோட மனசில் சொல்லுன்ட்டு இப்போ தோல்வியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்காம, நம்மளோட ஆள் மனசுக்கு நாம் அப்பப்போ ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட ஆள் மனசு சரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அதை எல்லாத்தையுமே சொல்லி காட்டும் சரியா. செல்லக்குட்டி, தோல்விங்கிறது நிரந்தரமே இல்லைப்பா. கண்டிப்பாக வெற்றி வரும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நிறைய தோற்றா தானே நிறைய கற்றுக்க முடியும். தோத்துட்டோமே அசிங்கமாக இருக்கே, இதில் தான் நான் எப்படி மீண்டு வர போகிறேன், இனிமேல் இந்த மூஞ்சி நான் கொண்டு போய் எங்கே வைப்பேன் அப்படியெல்லாம் தூக்கிட்டு நிற்காம நிதானமாக யோசித்து, ஆமாம் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம், எப்படி தோற்றோம் அப்படின்னு யோசித்து பாருங்கள். சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி சரி பண்ண பாருங்கள். கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். கண்டிப்பாக அந்த தோல்வி நமக்குள்ளே வரவே செய்யாது. தோல்வி மாதிரி சிறந்த ஆசான் எதுவுமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஸோ வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி. இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம விஜய் அண்ணா உள்ளது தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதோட லைன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க, வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வேப்பும் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி, குற்றம் சொல்லாமல் இந்த சுற்றம் இல்லையடி, இலையும் புன்னகையாய் நீ இருட்டுக்கு வெள்ளையடி அப்படின்ட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும்பா. நிறைய மோட்டிவேஷ்னல் சாங் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். உங்களை முழுசாக நம்புங்க. யார்கிட்டையும் உங்களை பற்றி ரிவ்யூ கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இன்க்ளூடிங் மீ. என்கிட்ட கூட நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்னா உங்களை தவிர மற்ற யாருக்குமே அக்யூரேட்டாக தெரியாது. உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தோல்வியை ஒட்டச்சி எறிங்க, சீறி பாஞ்சு வெளியே வாங்க. உங்களை நீங்களே நம்புங்க, ஜெயிப்போன்னு நம்புங்க.
தோல்விய பார்த்து பயந்து பயந்து நிக்காம, எந்திரிச்சு தான் வந்து பாருங்களேன். ஒரு தடவை ஜெயிச்சுட்டா, அதோட டேஸ்ட்ட நம்ம நாக்குல ஒட்டிக்கும். அப்புறம் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எல்லாத்தையும் மேல இருக்கவன் பார்த்துக்குவான். அவன மீறியே நடந்துற போது. ஸோ எல்லாத்தையும் அவன் கையில ஒப்படைச்சுட்டு, முயற்சி மட்டும் நம்ம கையில வச்சுக்கிட்டு, நம்ம மேல நெறைய நம்பிக்கைய வச்சா, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். தோல்வி கொஞ்சம் கொஞ்சமா உங்கள செதுக்கும். மீண்டு எழுதுவாடா செல்லக்குட்டி. சரியா? வீடியோ புடிக்கும்னு நம்புறேன். வீடியோ புடிச்சா எப்பவும் போல லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா, நம்மள மாரி நெறைய செல்லக்குட்டீஸ் எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னா, நம்மளோட வீடியோ அவங்களுக்கெல்லாம் போகணும். ஸோ வீடியோவ ஹைப் பண்ணி வச்சுக்கங்க. புரிஞ்சிருச்சா? இதோட நாளைக்கு நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா, பைமா.